12 Accountancy Unit 1 Accounts from Incomplete Record. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா illustration 1 and 2 எப்படி வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தேர்ட் illustration என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர். ஓகேவா? அப்ப கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,90,000 கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். லாஸும் வந்து எல்லா என்ட்ரியுமே கொடுத்துருக்காங்க. பட் மிஸ் ஆனது என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் மிஸ் பண்ணிருக்கு. அஸ் யூஷுவல் வந்து நம்ம சம் செய்ய போறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபார்மேட்டை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ ஃபார்மேட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். அப்போ நம்ம ஃபார்மேட் படி க்ளோசிங் கேபிட்டல் சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,90,000. அப்ப அந்த 1,90,000 ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டிருக்காங்க. செகண்ட் என்ன இருக்கு ஃபார்மேட்ல அப்படின்னா டிராயிங்ஸ் இருக்கு. டிராயிங்ஸ் சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000. அப்போ அந்த 30,000 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பண்ணிருக்கோமா? அப்ப அந்த 30,000 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா 2,20,000 வந்து நம்ம வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன ஃபார்மேட்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் வந்து லெஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் வந்து சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000. ஸோ அந்த 50,000 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லெஸ் பண்ணிருக்காங்க. அப்ப லெஸ் பண்ண வர்ற அமௌண்ட் என்ன அப்படின்னா 1,70,000. அப்போ அந்த வர்ற அமௌண்ட் என்ன நேம் பண்ணிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து என்ன தெரியாது, நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்து தெரியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டு வைக்கணும். இப்ப அடுத்து என்ன அப்படி கொடுத்துருக்க எல்லா என்ட்ரியுமே போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் பேலன்ஸ். என்ன பேலன்ஸ் அப்படின்னா லாஸ்ங்கிறது வந்து இன்னும் நம்ம என்ட்ரி போடலாம். அப்ப லாஸ்ங்கிற பிளேஸ்ல வந்து அதாவது இந்த எல்லா ப்ராஃபிட் ஒரு இந்த ஃபார்மேட்ல வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப இந்த சம்ல என்ன அக்கறை இருக்கு அப்படின்னா லாஸ்ங்கிறது அக்கறை இருக்கு. லாஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000. அப்ப லாஸ்ட்னாலே நம்ம என்ன சைன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் சைன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் சைன்ல எழுதிக்காங்க. மைனஸ் எவ்வளவு அமௌண்ட்னா 40,000. ஸோ மைனஸ் 40,000 சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்ப இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம இதுபடி அதாவது என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைட் போகணும். லெஸ்ன்னு சொன்னா ஆட் பண்ணிருக்கோம். அதாவது சைன் வந்து மாத்தி போகணும். அப்போ 1,70,000. 1,70,000 40,000 ஆட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 2,10,000. 2,10,000. ஓகேவா? அப்ப உங்களுக்கு வந்து தெரியுதா? கரெக்டா தெரியுதா? அப்போ சைன் வந்து அப்படியே ஆப்போசிட் சைன் மைனஸ் இங்க லெஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன சைன் போடணும் அப்படின்னா பாசிட்டிவ் சைன் அதாவது ஆட் பண்ணணும். ஆட் பண்ண அப்போ அமௌண்ட் வந்து நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,70,000 வருது. அதுல இருந்து 40,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,10,000 வருது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்ல மைனஸ் சைன் தான் போட்டிருப்போம். அப்போ மைனஸ் சைனுக்கு ஆப்போசிட் சைன் என்னது பிளஸ் சைன். ஸோ அப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,70,000 இருக்கு. அதோட 40,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,10,000. அப்போ மிஸ்ஸிங் ஃபிகரா வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இந்த சம்ல அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டைரக்டா என்ட்ரி எல்லாம் கொடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் நம்மளுக்கு தெரியும். இப்போ மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏதாவது ஒரு என்ட்ரி கொடுக்காம இருந்தாலும் எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்மும் அதே மாதிரி தான். இதுல வந்து போன சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த சம்ல வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப என்ன கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை ஃபர்ஸ்ட் பாருங்க. கேபிட்டல் அஸ் ஆன் தி 1st January 2018. அப்போ 2018 அப்படிங்கும் போது இது என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட்னா 24,500. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ். அப்போ என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னா டிராயிங்ஸ் மீனிங். டிராயிங்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5,000. அப்புறம் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 10,000 கொடுத்துருக்கு. அப்ப நம்ம ஃபார்மேட் எடுத்துக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணோம். அந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு வைங்க. அப்ப நெக்ஸ்ட் கொடுத்துருக்க என்ட்ரி எல்லாம் அசிட்டிஸ் வந்து ஃபார்மேட் படி வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்மேட்ல என்ன இருக்கு டிராயிங்ஸ். அப்ப நான் வந்து குட்ஸ் டேக்கன்ங்கிறது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா குட்ஸ் டேக்கன் அதாவது ஒரு பர்சனல் அமௌண்ட்டுக்கு ஒரு பர்சனல் யூஸ்க்காக ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் 5,000. அப்ப அது என்னன்னா டிராயிங்ஸ் எவ்வளவு 5,000. அப்போ இந்த 5,000 வந்து என்ன பண்ணணும் டிராயிங்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணிருக்கோமா? அப்போ ஆட் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த என்ட்ரி மட்டும் போட்டுட்டே வாங்க. அப்போ 5,000 போட்டுட்டோம். இப்ப இந்த என்ட்ரி போட முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப இந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு தெரியாது.
லாஸ்ட் ஒன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப வந்து கொடுத்துருக்க என்ட்ரிகளும் அசட்டிஸ் வந்து போட்டுட்டே இருக்காங்க. இப்போ டிராயிங்ஸ் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல். அப்ப ஓப்பனிங் கேபிட்டல் போட்டாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் சைட்ல உள்ள இதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், அப்புறம் லெஸ் அடிஷனல் கேபிட்டல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிருங்க. எழுதிட்டு தென் என்ட்ரி போடும். இப்போ வந்து ஓப்பனிங் கேபிட்டல்ங்கிற பிளேஸ்ல இந்த 27,500 போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிராயிங்ஸ் 5,000 அந்த என்ட்ரியும் போட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் அந்த அமௌண்ட் வந்து 2,500. ஸோ அந்த 2,500 என்ட்ரி போட்டுருங்க. அடுத்தது ப்ராஃபிட் வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000. அப்ப எல்லா என்ட்ரியும் போட்டுட்டு இப்போ இந்த மிஸ்டேக் ஏதாவது ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ்டேக் போய் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்ப இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து வைஸ் வர்சா, அதாவது பேக்ல இருந்து ஃப்ரண்ட் போகணும், லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். இப்போ ப்ராஃபிட்டா வந்து நம்ம ஆல்ரெடி சம்ல இருந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த என்ட்ரியும் போட்டுருந்தோம், ஓப்பனிங் கேபிட்டல் என்ட்ரி போட்டிருந்தோமா. அப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப என்ன கொடுத்துருக்கு, லெஸ்ஸன் கொடுத்துருக்கு. லெஸ்ஸன் கொடுத்தா ஆப்போசிட் சைடு என்ன பண்ணும் அப்படின்னா பிளஸ் பிளஸ், அதாவது லெஸ் கொடுத்தா ஆட் பண்ணணும். அப்ப மைனஸ்ன்றது ஆட் பண்ணணும். அப்போ இந்த என்ட்ரி சம்ல கொடுத்துருந்தாங்க 27,500 10,000 கொடுத்தாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னா 37,500. அப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 37,500 அப்படிங்கிறது வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ்ஸன் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும் யூஸ்வலா நம்ம ஃபார்மட் படி. ஆனா இப்போ இந்த 2,500 சம்ல கொடுத்துருக்காங்க, இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது அப்படின்னா 40,000. அப்போ இந்த அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ இப்போ வர பாருங்க, அப்போ எல்லா அமௌண்ட்டையும் நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த 5,000 சம்லே கொடுத்துருந்தாங்க, டிராயிங்ஸ் வந்து 5,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்னு கொடுத்துருக்காங்க. ஆட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ்ங்கும் போது எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 40,000 இருந்து 5,000 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 35,000. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க என்ட்ரியை வந்து ஃபார்மட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மட் எழுதிடுங்க. எழுதிட்டு கொடுத்துருக்க மொத்தம் எத்தனை 4 என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 என்ட்ரிஸும் வந்து சம்ல வந்து அதுக்கு நேரா வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ லெசன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ அதாவது மைனஸ் எங்கெல்லாம் லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அங்க ஆட் பண்ணணும், எங்கெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி லாஸ்ட்ல இருந்து போகணும். இந்த மாதிரி லாஸ்ட்ல இருந்து போனீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்ப இந்த சம் வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 31st டிசம்பர் அப்படின்னா அது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அப்ப க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களா, அப்ப நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதை வந்து நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ அப்படியே யூஸ்வல் வந்து நீங்க வந்து ஆட்னா ஆட் பண்ணிட்டு வாங்க, லெஸ்னா லெஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த 35,000 நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டா தப்பான்னு எப்படி கிராஸ் செக் பண்றது அப்படின்னா இப்போ க்ளோசிங் கேபிட்டல் 35,000 அதோட 5,000 வந்து நம்ம ஆஸ் யூசுவல் ஃபார்மட் படி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா 40,000. சரி, அடுத்து நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். இப்போ இந்த 40,000ஓட 2,500 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னா 37,500. ஓகேப்பா. அப்ப அது வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட என்ன லெஸ் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுவோம். அப்ப லெஸ் பண்ணோம் அப்படின்னா வர்ற அமௌண்ட் என்ன உங்களுக்கு 10,000. அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்த மாதிரியே வந்து 10,000 வரும். இது வந்து என்னன்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்க செஞ்ச இது வந்து ரைட்டா அப்படிங்கறது வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஃபார்மட்டை வந்து அஸ் யூஷுவல் வந்து ஆட் இந்த மாதிரி இந்த லெஃப்ட் சைட்ல உள்ளதை வந்து அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க என்ட்ரி நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துருக்க கிவன் டேட்டாவா உள்ள என்ட்ரி பண்ணுங்க. செகண்ட் இது. தேர்ட் ஒன்னு என்ன அப்படின்னா அப்படியே வந்து ஆப்போசிட் சைட் ஆட்னா லெஸ் பண்ணணும், லெஸ்னா என்ன பண்ணும் ஆட் பண்ணும், லெஸ்னா வந்து எந்த இடத்துல லெஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஆட் பண்ணணும், எங்கெல்லாம் ஆட் கொடுத்துருக்கோம் அங்கெல்லாம் லெஸ் பண்ணணும். அது இன்னொரு என்ன மெயினான திங் என்ன அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மட் எழுதிக்கோங்க, லெஃப்ட் சைடு உள்ள ஃபார்மட் எழுதிக்கோங்க. செகண்ட் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை என்ட்ரி பண்ணுங்க. தேர்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து ஆப்போசிட் சைட் போகணும். ஆட்னா வந்து லெஸ் பண்ணணும், லெஸ் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதே மாதிரியா லாஸ்ட்ல இருந்து தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம பார்த்தோமா இப்ப 10,000 வந்து 27,500 வந்து 10,000 லெஸ் பண்ணி இந்த அமௌண்ட் அதாவது ஜஸ்ட் க்ளோசர் கேபிட்டல் வந்து 37,500 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
இப்போ இந்த 37,500 வந்து எதை ஆட் பண்ணோம்னா 2,500. அப்போ அதை ஆட் பண்ணா 40,000 வந்துச்சு. அப்போ அந்த 40,000 5,000 லெஸ் பண்ணா 35,000 வந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா ஃபார்மட்டை ஃபர்ஸ்ட் திரும்ப சொல்றேன். ஃபார்மட்டை ஃபர்ஸ்ட் போட்டு எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை எழுதுங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைன். ஃபார்மட்ல என்ன சைன் இருக்கோ அதுக்கு அப்படியே வந்து வைஸ் பஸ் ஆப்போசிட் சைன் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல இருந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்படி கிராஸ் செக் பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அப்போ ஈஸியா அதாவது ஒன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்க செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எவ்வளோ கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்ஸ் வந்து நீங்க செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்களே செஞ்சிருக்கீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சம்மு என்னன்னா மிஸ்ஸிங் ஃபிகர். அப்போ போன மிஸ்ஸிங் ஃபிகர் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல் கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு முந்தினது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கன்வெர்ட் பண்ணோம். தேர்ட் சம்ல வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கன்வெர்ட் பண்ணோம். தேர்ட் சம்ல வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபோர்த் சம்ல வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஃபிஃப்த் சம் மிஸ்ஸிங் ஃபிகர்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிராயிங்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ தேர்ட் சம்ல க்ளோசிங், தேர்ட் சம்ல வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபோர்த் சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? க்ளோசிங் கேபிட்டல். இப்போ ஃபிஃப்த் சம்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா டிராயிங்ஸ். ஓகேவா? அப்போ எல்லா என்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. எல்லா என்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ 31st மார்ச் அப்படின்னா அது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்ப கிவன் டேட்டா என்னன்னு பார்த்தாச்சு, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு எப்பயும் போல ஃபார்மட்டை அப்படியே லைன் பை லைன் எழுதிருங்க. லெஃப்ட் சைட்ல உள்ள ஃபார்மட்டை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. நெக்ஸ்ட் என்னமோ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை வந்து ஃபார்மட்டுக்கு நேரா அப்படியே வந்து அலைன் பண்ணி நீட்டா ஃபார்மட்டுக்கு நேரா அந்த வேல்யூ போடுங்க. அப்போ க்ளோசிங், அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மட்ல எப்பவுமே என்ன பண்ணுவோம்? க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து 2,75,000. அது என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்மட் படி என்ன பண்ணுவோம்? டிராயிங்ஸை ஆட் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து நம்மளுக்கு என்ன டிராயிங்ஸ் வந்து தெரியாது. அப்போ டிராயிங்ஸ் தெரியாதுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் விட்டு வைங்க. நெக்ஸ்ட் சம்ல என்ன, நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மட்ல என்ன இருக்கும் அப்படின்னா லெஸ் அடிஷனல் கேபிட்டல். அப்போ அடிஷனல் கேபிட்டல் சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30,000. அந்த 30,000 வந்து நம்ம அந்த இதுக்கு நேரம் வந்து அலைன் பண்ணி எழுதிருக்கோம் அந்த வேல்யூவை. நெக்ஸ்ட் ஃபார்மட்ல அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அல்லாத வந்து சம்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, அது நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு வைங்க. நெக்ஸ்ட் ஃபார்மட்ல என்ன இருக்குல்ல ஓப்பனிங் கேபிட்டல். சம்ல ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,50,000. அப்போ அந்த 2,50,000 அதுக்குரிய ஸ்பேஸ்ல வந்து கரெக்டா அலைன் பண்ணி எழுதுங்க. எழுதியாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஆனா இந்த சம் என்ன வந்திருக்கு? ப்ராஃபிட் வந்துருக்கு. ப்ராஃபிட் வந்து 15,000. அப்போ அதுக்கு நேரம் அந்த ஸ்பேஸ்ல வந்து எழுதுங்க. அப்போ இந்த என்ட்ரிலாம் வந்து சம்ல கொடுத்தது என்ட்ரி, அதெல்லாம் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ சம்ல கொடுத்த என்ட்ரி நம்ம எல்லாமே வந்து போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிராயிங்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி ஆஸ் யூஷுவல். அப்போ முதல் 2 ஒர்க் வந்து பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபார்மட்டை போட்டாச்சு, ஃபார்மட்டை எழுதியாச்சு, கிவன் டேட்டாவை என்ட்ரி பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் என்ன பண்ணுவோம்? சைன் வந்து ஆப்போசிட் சைன் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்ல இருந்து சம் செய்வோம். இப்போ பாருங்க, அப்ப என்ட்ரி கொடுத்ததெல்லாம் வந்து ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ என்ட்ரி போடாததெல்லாம் வந்து இப்போ நம்ம ரெட் கலர்ல பார்க்க போறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சம்ல கொடுத்திருந்த கிவன் டேட்டாவை என்ட்ரி பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000. அதுல இருந்து என்ன பண்ணணும்? லெஸ்ஸன் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ்ஸன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் சைன் வந்து பிளஸ் பண்ணி எழுதுவோம். அப்போ பிளஸ் பண்ணி எழுதிருக்காங்க 2,50,000. 15,000 ஆட் பண்ணி 2,65,000 எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன? அப்ப அதுல இருந்து அதான் என்னது அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ இது வந்து லாஸ்ட்ல இருந்து போயிட்டு இருக்கோம். அப்ப 2,65,000. இப்ப அதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் பண்ண நம்ம என்ன லெஸ் பண்ண என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப ஆட் பண்ணிருக்கோமா? 2,65,000 30,000 ஆட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வருது? 2,95,000 வருது. இப்ப 2,95,000. இப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 2,95,000 2,75,000 லெஸ் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வருது நம்மளுக்கு? 20,000. அப்ப டிராயிங்ஸ் வந்து எவ்வளவு? 20,000. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஏன்னா இது
இந்த டிராயிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதான் இந்த ஃபார்மட் வந்து இப்போ போட்டோம். ஓகேவா? அப்ப ஈஸியா புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணணும், மிஸ்ஸிங் ஃபிகர்னு நீங்க பார்த்தோன்னே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒரு ஃபார்மட்டை அப்படியே எழுதுங்க. செகண்ட் வந்து கிவன் டேட்டாவை அப்படியே அந்த ஸ்பேஸ்க்கு நேரா அந்த வேல்யூவை போடுங்க. தேர்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைன், மைனஸ்னா பிளஸ், பிளஸ்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைன் இந்த போட்டிருக்கேன்னா அந்த மாதிரி போடுங்க. ஃபோர்த் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்ல இருந்து அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சைன் சேஞ்ச் பண்ணி போடுறத வந்து லாஸ்ட்ல இருந்து அந்த ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிஃப்த் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிராஸ் செக் பண்றது. அப்போ கிராஸ் செக் பண்றது அப்படின்னு என்ன சொல்லி கொடுக்கு, இப்ப நமக்கு வந்து இப்ப டிராயிங்ஸ் 20,000 ஆன்சர் வந்திருக்கு. இப்ப நம்ம கரெக்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க எப்பயும் போல ஃபார்மட் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் டிராயிங்ஸ் ஆட் பண்ணுவீங்க, அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணுவீங்க, ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி பண்ணி பாருங்க. அப்போ 2,75,000 20,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு டிராயிங்ஸ் ஆட் பண்ணா வந்து 2,95,000 வருது. அதுல இருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணுவோம், அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னு லெஸ் பண்ணி வர இந்த 30,000 லெஸ் பண்ணா 2,65,000. அதுல இருந்து எது லெஸ் பண்ணுவோம், ஃபார்மட் படி ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுவோம். எவ்வளவு 2,50,000. அப்ப 2,65,000 2,60,000 லெஸ் பண்ணா 15,000 கரெக்டா வருதா? அப்போ எப்படி கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சீங்க அப்படின்னா எப்பயுமே மறக்காது. இப்ப எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போயே வந்து இப்ப ஜூன் மந்த் தான் உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து வருது அப்படின்னா அப்பயே படிச்சுக்கோங்க. இப்போ இதை கொண்டு போய் இந்த சம் அப்படியே ஒரு டிஃபரெண்டா இருக்கே அப்படி சொல்லி விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்க்கு முந்தின நாள் உங்களால படிக்கவே முடியாது. எப்பப்போ வந்து ஸ்கூல்ல டீச் பண்றாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பப்பே வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருங்க. தெரியல அப்படின்னா இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஆல்ரெடி வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஃபுல்லா பார்த்திருக்கோம். 2 பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி நம்ம பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இப்போ இது பார்ட் செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மாடல் வைஸா சம்ஸையும் பிரிச்சு வச்சிருக்கேன். லாஸ் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன சம் நம்பர் வருது, மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து எத்தனை சம் இருக்கு அந்த மாதிரி சொல்லி நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷனுக்கும் வச்சிருக்கேன். அதே மாதிரியா எக்ஸசைஸுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சம்ம வந்து அது கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன். இப்போ இல்ல எனக்கு மிஸ்ஸிங் ஃபிகர் மட்டும் ஒரு தடவை செஞ்சா வந்து எக்ஸாமுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் ஃபிகரை மட்டும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு இந்த டோட்டல் பர்ச்சேஸ் சம் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது எத்தனை சம்மும் தெரியாது. ஸோ அப்ப வந்து இந்த மாதிரி சம் நம்பரை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு வந்து எது இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்க வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு, அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு, காமர்ஸ்க்கு, எக்கனாமிக்ஸுக்கு, தமிழுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்க. அது மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம். இன்கேஸ் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. இது அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கௌண்டன்சி வந்து பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.